தப்பு செய்தாலும் தப்பிக்கும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. தப்பு செய்து தப்பிக்கிறதுனா அப்படின்னா என்ன? அதாவது சின்ன வயசில் நம்ம ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்க தம்பி செய்கிற தப்பை வந்து அண்ணன் மேலே பழிய போடுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வளர்ந்தோன்னா ஸ்கூலில் அது மாதிரி நடக்கும். அது மாதிரி காலேஜில் அது மாதிரி நடக்கும். யாரோ ஒருத்தர் தப்பு செய்வான் பழி. அது மாதிரி நிறுவனத்தில் அதாவது வேலை பார்க்குற இடத்துல இது மாதிரியெல்லாம் தப்பு செய்கிற ஒருத்தர் இருக்கும். ஆனால் கெட்ட பேர் எடுக்கிறது வேற ஒருத்தர். அது அந்த ஜாதக அமைப்புப்படி இந்தந்த ராசிகள் அது மாதிரி எந்த நல்ல செயல் செஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. அது மாதிரி சில ராசிகள் உண்டு. அது எந்தெந்த ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிகள் வந்து யாரோ ஒருத்தங்க செஞ்ச தப்பு கூட தன் தலையில் சுமக்கிற மாதிரி வரும். அவங்க அதனால் எல்லா இடத்துலையும் பொது இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் தப்பு செய்கிறவங்க ஒருத்தவங்களாக இருக்கும். ஆனால் அந்த கெட்ட பேர் எடுக்கிறது வேற ஒருத்தங்க இந்த ராசிக்காரர்களாக இருக்கும். அதே சமயம் அவங்க நல்லது செஞ்சால் கூட அந்த இன்னொரு நபர் வந்து அந்த நல்ல பேரை வாங்கிப்பாங்க. இவருக்கு அந்த பேர் கிடைக்காது. அது வந்து இந்த காலபுருஷத்துப்படி இந்தந்த ராசிகள்லாம் என்ன தான் நல்லது செஞ்சாலும் உழைச்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. அதை வாங்கிறது வேற ஒருத்தராக இருக்கும். அது வந்து விதி அப்படின்னு தான் சொல்லலாம்.